kids, welcome to the new lesson. இன்னைக்கு நம்ம 8th standard term 2 unit 2 geography பார்க்க போறோம். lesson ஓட பேரு hazards. First வந்து hazardsக்கு வந்து ஒரு definition மாதிரி கொடுத்திருப்பாங்க. Hazards are defined as a thing, person, event or factor that poses a threat to people, structure or economic assets and which may cause disaster. அதுக்கப்புறம் ஹசார்டுங்க வேர்ட் எந்த வேர்ட்லேருந்து ஒரிஜின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹசார்டுங்க வேர்ட் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு. ஹசார்ட் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து இதுக்கு மீனிங் வந்து கேம் ஆஃப் டைஸ் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் வந்து டிசாஸ்டர் அண்ட் கேட்டாஸ்ட்ரோஃபி பற்றி கொடுத்துருப்பாங்க. டிசாஸ்டரோட ஹசார்டஸ் ஈவெண்ட் தான் that occurs over a limited time span in a definite area and causes great damage to property, loss of life, also need assistance from other. So ஒரு hazardous event ரொம்ப அதிகமான பாதிப்பு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கோ ஈவன் லாஸ் ஆஃப் லைஃப் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த hazardous ஈவெண்ட்டை நம்ம டிசாஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ வந்து ஒரு பேரிழப்பு நடக்கிற ஒரு hazardous ஈவெண்ட்டை தான் நம்ம டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கேட்டாஸ்ட்ரோஃபின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிசாஸ்டரை விட ரொம்ப பயங்கரமானது. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கேட்டாஸ்ட்ரோஃபி இஸ் அ மேசிவ் டிசாஸ்டர் that requires significant expenditure of money and a long time for recovery. ஸோ டிசாஸ்டரை விடவே கேட்டாஸ்ட்ரோஃபிக்கு வந்து ரெக்கவரி டைம் அதிகமாக தேவைப்படும் அண்ட் வந்து இழப்பும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஹசார்டஸோட டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன்லேயே. ஒன்று வந்து based on the causes of occurrence based on the origin சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு based on the causes of occurrence பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட் நேச்சுரல் ஹசார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரலாக நடக்கிறது லைக் earthquakes, flood, cyclone, storm, drought, landslide, tsunami, volcanic eruption இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஹசார்ட்ஸ் கீழே வருது. தென் மேன்மேட் ஹசார்ட்ஸ். ஸோ மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ்னால நடக்கிற ஹசார்ட்ஸ் லைக் கெமிக்கல் லீக்கேஜ், ஆயில் ஸ்பில், தென் pollution of air, water, land, dam failures, war, conflicts and terrorism இதெல்லாம் வந்து ஹியூமன் மேடு கீழே வருது. நெக்ஸ்ட் தேர்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் முக்கியம். இது மேபி ஒன் வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, குவாசி நேச்சுரல் ஹசார்ட்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபோர்ஸ் அண்ட் ஹியூமன் எஃபெக்ட் ரெண்டும் சேர்ந்து. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேச்சுரல் ஹசார்ட், ஹியூமன் ஹசார்ட் தனித்தனியாக ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஹசார்ட் நடந்துச்சுன்னா, அதாவது நேச்சுரல் ஹசார்டும் மேன்மேட் ஹசார்டும் சேர்ந்து ஒரு ஹசார்ட் நடக்குது. அப்படி நடக்கிற ஹசார்டை வந்து சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நடக்கக்கூடியது தான். ஆனால் நம்ம மரங்களை நிறைய வெட்டுறதுனால அந்த ஃப்ளட்டோட இன்டென்சிட்டி வந்து கூடுது. ஸோ இது ஒரு சோஷியோ நேச்சுரல் ஹசார்டை. அதே மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் ஒரு நேச்சுரல் ஃபினாமினா தான். பட் நம்ம வந்து வீடு கட்டுறதுனாலையோ இந்த ரோடு வந்து நம்ம போடுறதுனாலையோ லேண்ட்ஸ்லைடோட இன்டென்சிட்டி இன்னமும் கூடுது. ஸோ இது ஒரு சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட். மேங்க்ரோவ் ட்ரீஸ் வந்து நம்ம கட் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம அழிக்கிறதுனால சாம்ஸ்டர்ஜ் ஹசார்ட் வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்குது. தென் ஸ்மாக் வந்து டியூ டு அர்பன் ஏரியாவில் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்மாக் வந்து ரொம்பவே சீரியஸ் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இது இந்த 4 எக்ஸாம்பிளும் உங்களுக்கு எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட். இதை குவாசி நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோன்னா இவ்வளோ நேரம் பேஸ்ட் ஆன் தேர் காசஸ் ஆஃப் அக்யூரன்ஸ் கீழே 3 பார்த்தோம். நேச்சுரல், மேன்மேட், சோஷியோ கல்ச்சுரல் ஹசார்ட்னு சொல்லி 3 பார்த்தோம். சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படி சொல்லி டோட்டலாக 3 பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது கிளாஸிஃபிகேஷன், அதாவது பேஸ்ட் ஆன் தி ஒரிஜின் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பேஸ்ட் ஆன் ஒரிஜின் பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு 7 to 8 கிளாஸிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியரிக் ஹசார்ட், அதாவது அட்மாஸ்பியரில் நடக்கக்கூடிய ஹசார்ட் லைக் ட்ராபிக்கல் ஸ்ட்ராம், தண்டர் ஸ்ட்ராம், லைட்னிங், டொர்னாடோஸ், அவலாஞ்சி, ஹீட் வேவ்ஸ், ஃபாக், ஃபாரஸ்ட் ஃபயர் இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியரிக் ஹசார்ட். தென் ஜியாலஜிக் ஆர் செஸ்மிக் ஹசார்ட் பார்த்தீங்கன்னா எர்த்குவாக்ஸ், சுனாமி, லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் லேண்ட் சப்சிடன்ஸ். தேர்ட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலாஜிக் ஹசார்ட். இது வந்து எப்படின்னா ஃப்ளட்ஸ், ட்ராட், கோஸ்டல் எரோஷன், ஸ்ட்ராம், ஸ்ட்ரட்ஜ் இதெல்லாம் வந்து ஹைட்ரோலாஜிக் ஹசார்ட் கீழே வருது. நெக்ஸ்ட் வந்து வால்கனிக் ஹசார்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எரப்ஷன் அண்ட் லாவா ஃப்ளோஸ். நெக்ஸ்ட் 5th கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஹசார்ட். இது வந்து பொல்யூஷன், தென் குளோபல் வார்மிங், டெசர்டிஃபிகேஷன், டிஃபாரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் ஹசார்ட். பயாலஜிக்கல் ஹசார்ட் வந்து சிக்கன் பாக்ஸ் லைக் எபிடமிக் டிசீஸ், தென் ஸ்மால் பாக்ஸ், எய்ட்ஸ், கில்லர் பீஸ் இதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் ஹசார்ட். டெக்னாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, லைக் ஃபால்ட்டா, இல்லைனா ஹசார்டஸ் மெட்டீரியல் இன்சிடென்ட்ஸ், ஃபயர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர்ஸா, இதெல்லாம் வந்து இது கீழே வரும். அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் இன்டியூஸ்ட் ஹசார்ட்ஸ்ன்னு இருக்குது, லைக் டெரரிசம், மாஸ் ஷூட்டிங், வார், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சிடென்ட்ஸ், சிவில் டிசார்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஹியூமன் இன்டியூஸ்டு. நெக்ஸ்ட் வந்து மேஜர் ஹசார்ட்ஸ் இன் இந்தியா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எர்த்குவாக் சொல்லியிருக்காங்க. எர்த்குவாக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சடன் ட்ரெம்பிளிங் ஆஃப் எர்த்தை வந்து நம்ம எர்த்குவாக்னு சொல்லுவோம். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கண்ட்ரீஸில் இருக்க ஒரு சில ஸ்டேட்ஸை வந்து Zone 2, Zone 3, Zone 4, Zone 5 அப்படிங்கிற 4 கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே வைக்குது. லாஸ்ட் இயர் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மொத்தம் எத்தனை செஸ்மிக் ஜோன் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 4 செஸ்மிக் ஜோன்ஸு. இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த டேப்லெட் காலம் கொஞ்சம் முக்கியம். இந்த டேப்லெட் காலமில் வந்து Zone 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஹை ரிஸ்க் உள்ளது. எங்கே பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், ரான் ஆஃப் கட்ச் ஆஃப் குஜராத், நார்த் பீகார், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு. தென் Zone 4 வந்து ஹையா. இதில் என்னெல்லாம் வருதுன்னா, ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆல்ரெடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் Zone 5லே பார்த்துட்டோம். Zone 4ல் வந்து ரிமைனிங் ஏரியாஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் வருது, தென் டெல்லி வருது, சிக்கிம், நார்தர்ன் பார்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், குஜராத். ஸோ Zone 5ம் சரி 4ம் சரி மோஸ்ட்லி நார்த் இந்தியா தான் வருது. நெக்ஸ்ட் Zone 3 பாருங்கள், இதில் கொஞ்சம் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வரும். இது வந்து எப்படின்னா மாடரேட் லெவல் ஆஃப் ரிஸ்க், லைக் கேரளா, கோவா, லக்ஷத்வீப் ஐலாண்டு, ரிமைனிங் பார்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், குஜராத், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது தமிழ்நாடு எந்த ஜோனில் வரும்னு கேட்பாங்க. தமிழ்நாடு வந்து Zone 3ல் வருது. இது வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் Zone 2ல் வந்து இது வரைக்கும் சொல்லப்படாத மிச்ச ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்க எல்லா ஏரியாவும் Zone 2ல் வரும். ஸோ Zone 2 பொறுத்த வரைக்கும் லோ ரிஸ்க் ஏரியா. ஸோ 4 ஜோன்ஸ் இருக்குது. 5 வந்து வெரி ஹை, Zone 4 வந்து ஹை, Zone 3 மாடரேட், Zone 2 வந்து லோ ரிஸ்க். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஹெவி ரெயின்ஃபால்னாலேயோ இல்லைன்னா பெரிய ஒரு வேவ்ஸ்னாலேயோ வந்து ஃப்ளட் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் காசஸ் ஆஃப் ஃப்ளட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான காசஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராலஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லியிருப்பாங்க, ஹெவி ரெயின், சைக்ளோன், கிளவுட் பர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, லார்ஜ் கேட்ச்மெண்ட் ஏரியா இல்லைன்னா இன்அடிக்வேட் ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபாரஸ்டேஷன், சில்டேஷன், faulty agriculture practice, faulty irrigation practice, collapse of dam, accelerated urbanization. ஸோ 3 முக்கியமான காசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மெட்ராலஜிக்கல் காசஸ், தென் ஃபிசிக்கல் ஃபேக்டர், ஹியூமன் ஃபேக்டர். தென் எந்தெந்த ஏரியாலாம் ஃப்ளட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேன்கட்டிக் பிளேன்ஸ். ஸோ கேன்கட்டிக் பிளேன்ஸ் எந்த ஏரியாலாம் கவர் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால். தென் பிரம்மபுத்திரா வேலி, இது இந்த இடம்லாம் ஃப்ளட் வந்து அதிகமாக இருக்குது நார்த் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, சதர்ன் குஜராத், இங்கெல்லாம் வந்து ஃப்ளட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேப்பில் அதே மாதிரி ஃப்ளட் அதிகமாக இருக்க ஏரியாவை வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கால்வாசி வந்து உங்களுக்கு கேன்கட்டிக் பிளெயின் ஏரியா கவர் பண்ணியிருப்பாங்க, தென் பிரம்மபுத்திரா வேலி ரீஜன் கவர் பண்ணியிருப்பாங்க, ஒரிசா கவர் பண்ணியிருக்காங்க, குஜராத் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைக்ளோனிக் ஸ்ட்ராமா. ஸோ வந்து இதில் வந்து சைக்ளோனிக் ஸ்ட்ராம் இஸ் a strong wind circulating low pressure area. ஸோ வந்து லோ ப்ரெஷர் ஏரியா வந்து ஒரு விண்ட் வந்து சர்க்குலேட் பண்ணுறப்ப இது நடக்குது. இதில் முக்கியமானது என்னென்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கும் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். இதுதான் முக்கியமான ஒன் வேர்டு. Tropical cyclone is characteristic by destructive wind, storm surges, heavy rainfall and flooding. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் எந்த இடம்லாம் ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கும், வெஸ்ட் கோஸ்ட்டில் எந்த இடம்லாம் இந்த சைக்ளோனால் அதிகமாக பாதிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்டில் வந்து ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், தென் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. அதில் தமிழ்நாட்டில் முக்கியமாக நாகப்பட்டினம் அண்ட் கூடலூர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வெஸ்ட் கோஸ்டல் ஏரியா கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெஸ்ட் கோஸ்டல் ஏரியாவை விடவே ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜனில் தான் இந்த ஸ்ட்ராம் சர்ஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த ஏரியாவை வந்து இந்த ஸ்ட்ராம் சர்ஜ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஏரியா தான். இது காரணம் என்னென்னா பே ஆஃப் பெங்காலில் தான் எப்போவுமே சைக்ளோன் வந்து அதிகமாக ஒரிஜினேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும், இது ஒரு காரணம். ஸோ இப்போ வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து மகாராஷ்டிரா, குஜராத்,
இதெல்லாம் கொஞ்சம் வல்னரபிள் ஏரியா. தென் கல்ஃப் ஆஃப் கட்ச், இந்த டயக்ராமில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வெஸ்ட் கோஸ்ட் அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட் ஏரியாஸ். இதுக்கப்புறம் ட்ராட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்அடிக்குவேட் ரெயின்ஃபால்னால வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஏற்படுது, அதனால ட்ராட் நடக்குது. இப்போ ட்ராட் பார்த்தீங்கன்னா 3 ட்ராட் கொடுத்துருக்காங்க. மெட்ராலஜிக்கல் ட்ராட், ஸோ வந்து இன்அடிக்குவேட் ரெயின்ஃபால்னால வர்றது மெட்ராலஜிக்கல் ட்ராட். தென் ஹைட்ராலஜிக்கல் ட்ராட் பார்த்தீங்கன்னா லைக் அந்த ரிவர்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸில் தண்ணி வறண்டு போகிறதுனால நமக்கு வந்து ஹைட்ராலஜிக்கல் ட்ராட் வந்து நடக்குது. தென் இதிலே 2 டைப்ஸ் இருக்குது, சர்ஃபேஸ் வாட்டர் ட்ராட் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ட்ராட். அக்ரிகல்ச்சர் ட்ராட் பார்த்தீங்கன்னா கிராப் ஃபெயிலியர் நடக்கும் அடிக்குவேட் ரெயின்ஃபால் இல்லாததுனால, அது வந்து அக்ரிகல்ச்சர் ட்ராட் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இந்தியாவில் எதனால ட்ராட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன்சூன் ஃபெயிலியர்னால தான் நடக்குது, அதான் முக்கிய காரணம். கிட்டத்தட்ட 1/3 ஏரியா ஆஃப் தி கண்ட்ரி வந்து ட்ராட்னால அஃபெக்ட் ஆயிருக்கு. 16% ஆஃப் லேண்ட் ஏரியா அண்ட் 12% ஆஃப் பாப்புலேஷன் எப்போவுமே வந்து ட்ராட்னால அஃபெக்ட் ஆகுது. எப்போ ட்ராட்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து 60 சென்டிமீட்டர் கீழே போகிறப்ப அந்த சிச்சுவேஷனை நம்ம ட்ராட்னு சொல்கிறோம். தென் ட்ராட் ப்ரோன் ஏரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அஹ்மதாபாத் டு கான்பூர், தென் கான்பூர் டு ஜலந்தர், தென் லீவர் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், இதெல்லாம் வந்து ட்ராட் ப்ரோன் ஏரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் லேண்ட்ஸ்லைட் எல்லாருக்குமே தெரியும். அந்த ராக் சாயில் இதெல்லாம் வந்து டவுன்வர்டு மூவ்மெண்ட் நடக்கிறத வந்து நம்ம லேண்ட்ஸ்லைட்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து எந்த இடத்துல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீப் ஸ்லோப்ஸ் இருக்கிற இடத்துல தான் நடக்கும். அதிகமான மழை பெஞ்சாலும் இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நடக்கும். இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் காரணமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபாரஸ்ட்ரேஷன், எர்த்குவேக், வால்கானிக் எரப்ஷன், மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ் அண்ட் ரயில்வேஸா, இதுவும் சில நேரம் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 15% ஆஃப் ஏரியா வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ்னால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இதில் முக்கியமான எந்த இடங்கள்லாம் லேண்ட்ஸ்லைட்ஸ்னால பாதிக்கப்படுதுன்னா ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், அப்புறம் ரிவர் வேலி ஏரியாஸ். தென் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அண்ட் ஊட்டியில் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் அதிகமாக நடக்குது. தென் சுனாமி வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஹியூஜ் ஓஷன் வேவ்ஸ் வந்து திடீர்னு ரேஸ் ஆகி வேஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணுறது சுனாமின்னு சொல்கிறோம். இது வந்து எர்த்குவேக், லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் வால்கானிக் எரப்ஷனா, இதனால் வந்து இது நடக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 640 to 960 km/h. நெக்ஸ்ட் வந்து சுனாமிங்கிறது ஜப்பானீஸ் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீனிங் வந்து ஹார்பர், நாமி இதுக்கு மீனிங் வந்து வேவ். ஸோ வந்து சுனாமியா ஹார்பர் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. 2004 நடந்த சுனாமியை கொடுத்துருக்காங்க. December 26, 2004 யாராலுமே மறக்க முடியாது சுனாமி நடந்த நாள். ஸோ நேருன்னு பார்த்தீங்கன்னா 7:59 AM சுனாமி நடந்திருக்கு. இதோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 9.1. எந்த இடத்துல இது அக்கர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா ஐலண்ட் ஆஃப் சுமத்ரா. இது கிட்டத்தட்ட டசன்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, தாய்லாந்து, சொமாலியா, மால்டிவ்ஸ் இங்கெல்லாம் வந்து அதிகமான டேமேஜ் வந்து நடந்திருக்கு. தென் அடுத்தால வந்து நம்ம ஹசார்டஸ் வேஸ்டஸ் பார்க்க போகிறோம். இந்த ஹசார்டஸ் வேஸ்டஸ் வந்து ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வருது. இதில் வந்து முக்கியமாக வந்து என்ன ஹசார்டஸ் வேஸ்டஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸ். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து வேண்டாத வேஸ்டஸ்லாம் நம்ம ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் கீழே கெமிக்கல்னு வருது. ஸோ இதில் வந்து ஆர்கானிக்காக அண்ட் இன்ஆர்கானிக்காக வேஸ்ட் வருது. தென் பயாலஜிக்கல் வேஸ்ட் கீழே வந்து நீடில்ஸ், ட்ரக்ஸ், தென் ஃப்ளேமபிள் வேஸ்டஸ் இங்கே வந்து ஆயில்ஸ், தென் ஆர்கானிக் ஸ்லட்ஜஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளேமபிள் வேஸ்டஸ். தென் எக்ஸ்ப்ளோசிவ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சம் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கீழே வருது. ஹவுஸ்ஹோல்டு ஹசார்டஸ் வேஸ்டஸ் இதில் வந்து வீட்டில் வேண்டாத அந்த பெஸ்டிசைட்ஸ், வேஸ்ட் ஆயில்ஸ், ஆட்டோமொபைல் பேட்டரிஸ்லாம் நம்ம வெளியில் தூக்கி போடுறத வந்து நம்ம வந்து ஹவுஸ்ஹோல்டு ஹசார்டஸ் வேஸ்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டிசாஸ்டர் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 April 1986 அன்னைக்கு தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட இது வந்து 400 டைம்ஸ் ஜப்பானீஸில் நடந்த ஹிரோஷிமா இன்சிடென்ட்ஸை விட ரொம்ப மோசமானதுன்னு சொல்கிறாங்க. ஹிரோஷிமா இன்சிடென்ட்ஸ் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 நடந்தது. இன்னமும் கூட இந்த செர்னோபில் டிசாஸ்டரோட பாதிப்பு இன்னமும் அந்த மக்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் 2016 உக்ரைன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு ஜோனையே அவங்க வந்து ரேடியாலஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2016. தென் பொல்யூஷன் ஆஃப் ஏர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். செவரல் கேஸஸ் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட நைட்ரஜன் வந்து
78.09% இருக்குது. ரிமைனிங் வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ் இருக்குது. ஸோ இதில் நடக்கிற பொல்யூஷனை நம்ம ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். பொல்யூட்டன்ட் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிரைமரி பொல்யூட்டன்ட் அண்ட் செகண்டரி பொல்யூட்டன்ட். பிரைமரி பொல்யூட்டன்ட் அப்படிங்கிறது ஏர் பொல்யூட்டன்ட் எமிட்டட் டைரக்ட்லி ஃப்ரம் தி சோர்ஸ். அப்படி டேரெக்டாக ஒரு சோர்ஸ்லேருந்து எமிட் ஆனால் அது பிரைமரி பொல்யூட்டன்ட். செகண்டரி பொல்யூட்டன்ட்ங்கிறது அப்படி டேரெக்டாக இருக்காது. அந்த பொல்யூட்டன்ட் வந்து இன்னொரு பொல்யூட்டன்ட்டோட ரியாக்ட் ஆகி அதனால் புதுசாக உருவாகிற ஒரு பொல்யூட்டன்ட்டை நம்ம வந்து செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிரைமரி பொல்யூட்டன்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன், particulate matter and other particulate pollutant. Secondary pollutant வந்து ground level ozone, smog. Then pollution of water. So water வந்து pollute ஆகுறது ஒரு physical chemical இல்லைனா biological characteristics of water வந்து pollute ஆகுறத வந்து நம்ம water pollution அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து aquatic lifeக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. இது water pollutionக்கு முக்கியமான காரணம் வந்து urbanization, industrial effluents, sewages, agricultural runoff and improper agricultural practices, seawater intrusion, solid wastes. Then need for preventive measures கொடுத்துருப்பாங்க. லைக் ஹசார்ட் வந்து எந்த இடத்துல நடக்குது, எந்த இடம் ரொம்ப வல்னரபிளாக இருக்குது, அது வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணணும். தென் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் மெஷர்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் வேணும். நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து எவ்வளோ % ஆஃப் நைட்ரஜன் ஏரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 78.09%. தென் சுனாமி எப்போ எந்த வருஷம் வந்து வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. 2004. தேர்ட் கொஸ்டின் வந்து சுனாமி எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு அந்த வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜப்பானீஸ். ஃபோர்த் கொஸ்டின் வந்து சர்ஃபேஸ் வாட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து லேக். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து மான்சூன் ஃபெயிலியரால் நடக்கிற ஒரு டிசாஸ்டர் பேர் கேட்டிருக்காங்க. ட்ராட். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பார்த்துடலாம். ஹசார்ட்ஸ் மே லீட் டு. ஸோ ஹசார்ட் லீட்ஸ் டு டிசாஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். லேண்ட்ஸ்லைட் எதுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜியாலஜிக்கல் ஆர் சிஸ்மிக் ஹசார்டா. பேஸ்ட் ஆன் ஒரிஜின் இது எத்தனை கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க ஹசார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 கேட்டகரிஸா. டெரரிசம் எந்த டைப் ஆஃப் ஹசார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து மேன்மேட் ஹசார்டா. நெக்ஸ்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து என்ன பொல்யூட்டன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பிரைமரி பொல்யூட்டன். செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டோட பார்த்தீங்கன்னா 26 ஏப்ரல் 1986. மேட்ச் தி ஃபாலோயிங் பார்த்துடலாம். பிரைமரி பொல்யூட்டன் வந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஹசார்டஸ் வேஸ்ட், அவுடேட்டட் ட்ரக்ஸ், எர்த்குவேக் வந்து ஆன்சர் வந்து சுனாமி மேட்ச் பண்ணணும். தென் மெட்ராலஜிக்கல் ட்ராட் வந்து ரிடக்ஷன் இன் ரெயின்ஃபால். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்டியூஸ் ஹசார்ட். இது வந்து எதோட மேட்ச் பண்ணணும்னா டெரரிசமோட மேட்ச் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லெசன் முடிஞ்சிட்டு உங்களுக்கு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.